இத்தனை தம்பிமார் இருக்கிறீங்க, இவ்வளவுலாம் படிச்ச பிள்ளைங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமை இருக்கு. ஊடகத்துல நற்செய்திகளை நல்ல கருத்துக்களை கொண்டு போய் விதைக்கிறது. நீங்க சொல்லுங்க, கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு கேட்கிறேன். நீங்க கொள்கை இல்லாம எப்படி வெல்ல முடியும்னு ஒருத்தரை கூட கேட்கலையே. கொள்கை முக்கியமா, கூட்டணி முக்கியமா? கூடி கொள்ளையடிச்சா கூடி கொலை செஞ்சா சரின்னு ஏற்கிறீங்களா? உலகத்துல நீங்க சொல்லுங்க, நெருப்பை எப்படி நெருப்பை வச்சு அணைப்பீங்க? நெருப்பை தண்ணீர் வச்சு தானே அணைக்கணும், அப்படித்தானே? தீமையை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க? நீங்க உலகத்துல இருக்க எல்லா சித்தாந்தங்களும் எடுத்துக்க. இறைமகன் இயேசு கிட்ட எடுப்போங்க, இறை தூதர் நபிகள் நாயகிட்ட போங்க, இல்ல பகவான் கிருஷ்ண பரமாத்மாட்ட போங்க, இல்ல சித்தர்கள் ஞானிகள் யோகிட்ட போங்க. தீமையை நன்மையை வச்சுத்தான் ஒழிக்க முடியும். அதுதான் எல்லா ஞானிகளும் மேதைகளும் நமக்கு கற்பிச்சது. தீமைக்கு மாற்று எப்படி இன்னொரு தீமை? சரி, திமுக அதிமுக போயிடும். ஊழலா லஞ்சத்தை ஒழிக்கணும். எப்படி ஒழிப்பிய? மது ஒழிக்கணும். இங்க மது இருக்குதா இல்லையா? அவன் 65 ரூபா கமிஷன் வாங்கினா கூட 25 ரூபா போட்டு வாங்குவான ஒழிய ஏதாவது இருக்குன்னு சொல்லு. இல்ல எதுல மாறுதல் சொல்லுங்க. இந்த கொடியில அண்ணா இருக்காரு, அங்க இல்ல, அவ்வளவுதான். பார்ட்டி செஞ்சிருக்கு, பாலிசி செஞ்சிருக்க. சொல்லுங்க தம்பி, நாங்க வந்தது தெளிவாய்க்கிறோம். ஒவ்வொரு தடவை இந்த கேள்வி எழுப்பக்கூடாது. ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரல. நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள், கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல. இந்த கட்டடத்தை தகர்த்து விட்டு புத்தம் புதிதாக ஒரு மாற்று கட்டடத்தை கட்ட வந்தவர்கள். அதைத்தான் இளைய புரட்சியாளன் பகத்சிங் கற்பிச்சிருக்காங்க. வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சிங்கிறான். அதை செய்ய வந்த பிள்ளைகள். நீங்க இந்த மது, மதம், சாதி, போதை, இந்த ஏழு, பசி, வறுமை, பட்டினி, ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, அடக்குமுறை, இதெல்லாம் இல்லாத ஒரு தேசம் படைக்கணும்னா அது புரட்சியால மட்டும்தான் முடியும். அந்த மகத்தான மக்கள் புரட்சிக்கான பணியை தொடர்ந்து நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுல போய் நீங்க அவரோட சேர்ந்துருக்கணும், இவரோட சேர்ந்துருக்கணும். உங்களுக்கு எல்லாம் என்ன ஒன்னாப்தி பார்ட்டியாக்கி என்னையும் ஜோலியை முடிச்சு விட்டுறணும் தான் நீங்களும் 10-12 வருஷம் ஆசைப்படுறீங்க. நானும் சிக்காம ஓடிட்டுறேன். நான் என்ன இங்க இருக்க ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா இவங்களை பார்த்து அரசியல் செய்ய வந்த பையன் நினைச்சிருக்கீங்களா? அப்படி ஆள் நினைச்சிருக்கீங்களா? உலக நாடுகள்லாம் எழுத்த போதும் ஒரு ஆளா சண்டை செஞ்ச தலைவனின் பிள்ளை நாங்க. விடுங்க, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லது. கூட்டணி வச்சு 10 சீட்டு வெண்டுட்டேன். வெண்டு போய் என்ன பண்ணுவேன்? வென்று போய் எங்க முன்னவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? ஏதாவது பேசுவாங்க, அவை குறிப்பில இருந்து நீக்குங்கம்பாங்க. அதுக்கு வெளியில இதே பேசிடலாம். மக்கள் மன்றத்துல பேசவே மகத்தான செய்திகள் கோடி இருக்கு. அங்க போய் என்ன போய் சாணியை தட்டலாம்னா